அனைவருக்கும் வணக்கம். வேப்பனஹள்ளி தொகுதியில் அரசியல் கட்சிகளை சேர்ந்த முக்கிய விஐபிகள் யார் என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் அக்னி பட்டாசுகள் மற்றும் பிஜி பட்டாசு கடைகள் சூளகிரி. இங்கு மொத்தமாகவும் சில்லறையாகவும் தரமான முறையில் பட்டாசுகள் கிடைக்கும், வந்து விசிட் பண்ணி பாருங்க. அந்த வகையில் இன்று பாட்டாளி மக்கள் கட்சியின் திரு ராமசாமி அவர்கள் குறித்து பார்க்க இருக்கோம். வணக்கம் ஆனந்த். பாட்டாளி மக்கள் கட்சி திரு ராமசாமி அவரை பற்றி சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். வேப்பனஹள்ளி தொகுதியில் நாம் பார்க்கக்கூடிய விஐபிகளில் ஒருவர் திரு ராமசாமி அவர்கள். சூளகிரி அடுத்த சின்னாறு என்னும் கிராமத்தை சேர்ந்த இவர் பாட்டாளி மக்கள் கட்சியில் முதலில் சூளகிரி கிழக்கு ஒன்றிய செயலாளராக இருந்தார். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வருவதற்கு முன்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணித்திருக்கிறார். பாமகவில் ஒன்றிய செயலாளராகவும் தற்போது வேப்பனஹள்ளி தொகுதி அமைப்பு செயலாளராக பாட்டாளி மக்கள் கட்சியில் பணியாற்றி வருகிறார். ரியல் எஸ்டேட், போர்வெல், உணவகங்கள் உள்ளிட்டவை இவரது தொழிலாக இருந்து மக்கள் சேவை ஆற்றி வருகிறார். நாகராஜ். ஆனால் திரு ராமசாமி அவர்கள் இவர் சொந்த செலவில் பல்வேறு மக்கள் பணிகளை எந்த விளம்பரமும் இல்லாமல் செய்து வருவதாக சொல்கிறாங்க. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நாகராஜ், ராமசாமி அவர்கள் முதலில் முன்னெடுத்த பெரும் பாராட்டுக்குரிய செயல் என்ன அப்படின்னா, கிழவரப்பள்ளி நீர்த்தேக்க அணையிலிருந்து உபரி நீர் துரையேரி வரைக்கும் வந்துட்டு இருந்துச்சு. அந்த பகுதியில் கால்வாய்கள் சரியாக இல்லாததால் துரையேரி பகுதிக்கும் நீர் நின்றிருந்தது. இவர் முயற்சி காரணமாக துரையேரிக்கு அந்த கால்வாய்கள் சீரமைக்கப்பட்டு நீர் கொண்டு வந்தது. அதற்கு பிறகு துரையேரியிலிருந்து சூளகிரி சின்னார் அணையை நிரப்புவதற்காக இவர் பெரும் முயற்சி மேற்கொண்டார். கிட்டத்தட்ட 15 லட்சம் ரூபாய் நிதியை அதில் செலவிட்டிருந்தார். துரையேரியிலிருந்து கால்வாய் அமைத்து சூளகிரி சின்னார் அணை முழுமையாக நிரம்புவதற்கான பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டார். 2020, 2021 இந்த 2 ஆண்டுகளில் அவர் நடத்திய இந்த செயலானது மிகவும் பாராட்டை பெற்றது. இறுதி நேரத்தில் எம்எல்ஏ KP முனுசாமி அவர்களின் முயற்சியும் இவருக்கு கை கொடுத்ததால் அந்த திட்டம் முழுமையாக நிறைவடைந்து அந்த சூளகிரி சின்னார் அணை முழுமை பெற்றது. அதே போல 17 ஆண்டுகளாக சூளகிரி சின்னாறு அணை நிரம்பினாலும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விளைநிலங்களுக்கு இந்த நீர் போக முடியாமல் இருந்தது. பின்னர் ராமசாமி அவர்கள் முயற்சி காரணமாக அணையிலிருந்து மீண்டும் அந்த பகுதிக்கு கால்வாய்கள் தூர்வாரப்பட்டு புதிதாக கால்வாய்கள் அமைக்கப்பட்டு அருகே இருக்கக்கூடிய அப்பகுதி மக்களின் விளைநிலங்களுக்கும் குடிநீர் ஆதாரமாக இருந்த ஏரிகளுக்கும் நீர் கொண்டு செல்லப்பட்டார். இது பல தரப்பு மக்களிடமிருந்து பாராட்டை பெற்றது. அதே போல் அவர் கிருஷ்ணகிரி அணை கட்டுவதற்காக அங்கிருந்து வெளியேற்றப்பட்ட மக்களான கொட்டாவூர், துரிஞ்சிப்பட்டி உள்ளிட்ட கிராம மக்கள் தற்போது சூளகிரி அருகே இருக்கக்கூடிய வனப்பகுதிகளொட்டி வாழ்ந்து வர்றாங்க. அவங்களுக்கு இதுவரை 70 ஆண்டுகளாக 2 தலைமுறையை கடந்த போதும் அவர்களுக்கு பட்டாக்கள் உள்ளிட்ட வசதிகள் இல்லாமல் இருந்து வரும் நிலையில் திரு ராமசாமி அவர்களுக்கு பட்டா கிடைப்பதற்காக வனத்துறையினரும் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகத்தினரிடம் பேசி பல்வேறு கட்ட போராட்டங்களையும் அவர் முன்னெடுத்து அவர்களுக்கு நீதி வேண்டும் என்பதற்காகவும் பட்டா வழங்குவதற்கான சட்ட போராட்டத்தை திரு ராமசாமி அவர்கள் மேற்கொண்டு வருகிறார். அதே போல அவர் ஊராட்சிக்குட்பட்ட இம்மிடிநாயக்கன்பள்ளி ஊராட்சி பேடப்பள்ளி கிராமத்தில் செயல்பட்டு வரும் அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளிக்கு அவரது சொந்த நிதியில் 2 லட்சம் ரூபாய் செலவில் மைதானம் அமைத்து கொடுத்திருக்கிறார். அந்த மைதானத்தில் மாணவர்கள் தற்போது பயனடைந்து விளையாடி வருகிறார்கள். அதே போல அருகே இருக்கக்கூடிய ஆட்டுக்காரன் கொட்டாய் என்னும் கிராமத்திற்கு ஒத்தையடி பாதையில் 2 சக்கர வாகனங்கள் மட்டுமே செல்ல முடிந்த நிலையில் இவரது முயற்சி காரணமாக இவரது செலவில் கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய் செலவு செய்து அந்த கிராமத்திற்கு தற்போது மண் சாலை அமைத்து கொடுத்திருக்கிறார். 2 சக்கர வாகனங்கள் இல்லாமல் தற்போது கனரக வாகனங்களோட சொந்த நிதியில் 5 லட்சம் ரூபாய் செலவு செய்து மண் சாலை அமைத்து கொடுத்திருக்கிறார். தற்போது வாகனங்கள் சென்று பயன்பாட்டிலே இருந்து வருகிறது. அதே போல இந்த கொரோனா காலகட்டத்தில் வறட்சி நிலவிய 2 கிராமங்களான 2 கிராமங்கள் சீகரப்பள்ளி மற்றும் வேட்டியம்பட்டி, இந்த 2 கிராமங்களுக்கும் இவர் 5 போர்வெல்களை அமைத்து கொடுத்திருக்கிறார். தற்போது அந்த பகுதியில் இவர் சொந்த நிதியிலே போர்வெல் அமைத்து கொடுத்து மக்களின் பயன்பாட்டிற்காக குடிநீர் தேவை பூர்த்தி செய்யப்பட்டு வருகிறது. இது போன்ற பல்வேறு பணிகளை அவர் சொந்த நிதியில் எந்த விளம்பரமும் இல்லாமல் அவர் செய்திருக்கிறார். அந்த பகுதி மக்களிடம் நல்ல வரவேற்பையும் நல்ல புகழையும் திரு ராமசாமி அவர்கள் பெற்றிருக்கிறார். நாகராஜ், திரு ராமசாமி அவர்கள் அரசியலில் ஏதாவது திரு ராமசாமி அவர்கள் தேர்தலில் போட்டியிட்டுள்ளாரா? அதை பற்றி சொல்லுங்க. ராமசாமி அவர்கள் 2020 உள்ளாட்சி தேர்தலில் இம்மிடிநாயக்கன்பள்ளி ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்கு போட்டியிட்டு 2வது இடம் சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வெற்றி வாய்ப்பை இழந்திருந்தார். தொடர்ந்து அவர் மக்களோடு மக்களாக இருந்து மக்கள் பணிகளை செய்து பாட்டாளி மக்கள் கட்சியில் அவர் செயல்பட்டு வருகிறார். நாகராஜ், யார் இந்த விஐபி நிகழ்ச்சி மூலமாக திரு ராமசாமி குறித்து பல்வேறு தகவல்களை வழங்கிய திரு ஆனந்த் அவர்களுக்கு நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.